ஒரு மனையுடன் வீடு வந்து சைட்டுக்கு ஆஃபர் பண்ணி தர போறோம். அது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு பண்ண போறோம். ஆக்சுவலா கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல நீங்க விலை விசாரிச்சுட்டு வந்துட்டு அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அதுல இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு சைட் எடுக்கிறவங்களுக்கு 1 பவுன் வந்து கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துட்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர 10 நிமிஷம் தான் 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கே உங்களுக்கு கெயினா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். நம்ம லேஅவுட்டுக்குள்ளே 13 ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க. காம்பவுண்ட் வால் தெரியுது இல்லையா? ஆமாம். இந்த காம்பவுண்ட் வால் தான் ஸ்கூலுங்க. நமக்கு இங்கே சொந்தமாலாம் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம பசங்க கேப்ல கூப்பிட்டு வந்துருவாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. டே பை டே நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. நிறையவே சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஆளுங்க ஒரு மனையுடன் வீடு இது வந்து பாசிபிள் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி பிரதர் வந்து நம்மளோட இணைஞ்சி இருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன மனை கொண்டு வந்திருக்கீங்கங்கறத நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தவம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட கம்பெனி நேமுங்க. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் ஒரு 11 வருஷமா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சூலூர் சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 லேஅவுட் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அப்பநாயக்கம்பட்டி இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 இயர்ஸா நாங்க இது ஒரு 6வது ப்ராஜெக்டா வந்து அண்ணா நகர் லான்ச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே. இந்த அண்ணா நகர் லேஅவுட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 1.5 இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வீடு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60-70% லேஅவுட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதை தொடர்ந்து ஆனந்தம் நகர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வா ரெசிடென்சின்னு சொல்லி இன்னும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்லாம் கையில வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் மாதிரி கொஞ்சம் ஒரு இருக்கிற மிச்ச சைட் எல்லாம் சேல் பண்ணிட்டு அடுத்த ஆனந்தம் நகர் புது லேஅவுட்டுக்கு போறதுக்காக தான் நாங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து சைட்டுக்கு ஆஃபர் பண்ணி தர போறோம். அது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு பண்ண போறோம். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டு வந்து இந்த லொகேஷன்ல சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வர மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தள்ளுபடி செஞ்சு நம்ம வந்து இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரைஸ் போயிட்டு இருக்குதுன்னா அந்த பிரைஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு DDCP ரேரா எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல நீங்க விலை விசாரிச்சுட்டு வந்துட்டு அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அதுல இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு ஆஃபராகவும் லான்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சைட் வாங்குறவங்களுக்கு ஒரு 1 பவுன் கோல்டு காயின் கொடுக்குறேன்னு சொல்லிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து லேண்ட் பார்த்துட்டு உடனே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் எடுக்கிறவங்களுக்கு 1 பவுன் வந்து கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கம்மியான ஒரு ப்ராஃபிட் வச்சு மக்களுக்கு போய் இது சேரணுமேங்கிறதுக்காண்டி ஒரு சர்வீஸா பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சென்டா கொடுத்துட்டு இருக்கோமா, ஃபிளாட் ஹவுஸ் கொடுத்துட்டு இருக்கோமா, அதை பத்தி கொஞ்சம் கிளியர். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இடத்தோட வீடே பாத்தீங்கன்னா வெறும் 22 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, கோயம்புத்தூர்ல இது வந்து பாசிபிள். கோயம்புத்தூர்ல திருச்சி ரோட்ல இருந்து வெறும் ஒரு 10 நிமிஷம் தூரத்துல நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 10 நிமிஷம். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர 10 நிமிஷம் தான் ஆகும். கிட்டத்தட்ட நாங்க இந்த லாஸ்ட் 5 to 6 இயர்ஸா இதே பட்ஜெட்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முன்னாடியே வெறும் 9,99,000 ரூபாய்க்குள்ள வீடு கொடுத்தோம் இடத்தோட சேர்ந்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற நாங்க அதுவே இன்னும் ரொம்ப ஹையர் ஆக்காம ஒரு 22 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இடத்தோட அழகா 2 சென்ட் இடத்துல வீடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் BHK ஒரு அழகான ஃபேமிலி குடியேற மாதிரி A to Z, அதாவது அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்து குடி வரலாம். அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவோம். வெறும் 22 லட்சம் மட்டுமே. ஓகே ப்ரோ. இப்போ மிடில் கிளாஸ் ஆளுங்க வாங்குறத தவிர்த்து அந்த மாதிரி விஷயங்களை விட்டுருங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் எப்படி இருக்கும் அது பத்தி கொஞ்சம் கிளியர். என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்னேன் சரௌண்டிங்ல இருக்கிறத விட 50,000 கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அது இன்னைக்கு மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னா நீங்க ஒரு 3 சென்ட் இடம் வாங்குனீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கே உங்களுக்கு கெயினா இருக்கும். சரிங்களா? ஆமா ஆமா. ஆக்சுவலா அதுதான் நம்மகிட்ட இருக்க பிளஸ்ங்க. நீங்க இன்னைக்கு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்குற அன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே பெரிய அமௌண்டா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா இதை விட 30 to 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அமௌண்ட். சரிங்களா? அப்படி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். அதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் பிரதர். இப்போ எல்லாத்த பத்தியும் டீடைல்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சைட்டுக்குள்ள
எடுத்துக்கிறப்போ இந்த தண்ணி வசதி ஈபி லைன் அதை பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணி. ஆக்சுவலாக நம்ம லேஅவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பண்ணாலுமே டிடிசிபி ரேரா வச்சு நம்ம லேஅவுட் போட்டுட்டு இருக்கனால கம்பல்சரி வாட்டர் லைனு இபி லைனு கொண்டு வரணும் அப்படின்றத நாம்ஸுங்க. அது நம்ம வந்து கடைபிடிச்சு கண்டிப்பான முறையில் கொடுத்துட்டு நம்ம லேஅவுட்டுக்குள்ளே 13 ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா தெருக்குமே பார்த்தீங்கன்னா 6-7 ஸ்ட்ரீட் இருக்குதுங்க. 7 ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் போட்டுருக்கிறோம். சூப்பர். சரிங்களா? அது பஞ்சாயத்து லைன்ல இருந்து லிங்க் பண்ணி தண்ணி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம லேஅவுட்டுக்குள்ளே 13-14 வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருமே குடியும் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அதனால புழக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியா குடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. ரோடு வசதி வேணும், ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் வேணும். அதெல்லாம் எப்படி எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க. அதுதான் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் தெரியுது இல்லையா? ஆமா, இந்த காம்பவுண்ட் வால் தான் ஸ்கூலுங்க. அதாவது சொல்றீங்க? ஆமா, இது ஆக்சுவலா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க. ஓகே, வெஸ்ட் பார்க் சிபிஎஸ்இ ஸ்கூல். சரிங்களா? இந்த காம்பவுண்டுங்க நம்ம ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். நம்ம சைட்டோட காம்பவுண்டு அந்த ஸ்கூலோட காம்பவுண்டு ஒண்ணுதான். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் அனுகிரகா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கரடிவாவியில பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. அதே மாதிரி சூலூர்ல பாத்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி கடைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே இங்க சொந்தமாலாம் நிறைய கடைகள் இருக்குதுங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட வச்சிருக்கிறோம். நம்ம அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கு. நம்ம கடையுமே இருக்குது. நீங்க ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் வாங்கணும்னா நம்ம கடையிலே கூட நீங்க வாங்கலாம். ரெண்டாவது சூலூருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணி வரைக்கும் பஸ் வசதி இருக்குதுங்க. காலையில 6:30க்கு ஆரம்பிச்சு நைட் 11:30 மணி வரைக்கும் பஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூலூருக்கு மட்டும் இல்ல, இங்க இருந்து பல்லடத்துக்கு பஸ் இருக்குது, திருப்பூருக்கு பஸ் இருக்குது, பழனிக்கு பஸ் இருக்குதுங்க, சுல்தான்பேட்டைக்கு பஸ் இருக்குது, காந்திபுரத்துக்கு பஸ் இருக்குது, உக்கடத்துக்கு பஸ் இருக்குதுங்க. எல்லா ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி இங்க இருந்து ஒரு ஆரிஜின் மாதிரி நம்ம அப்பநாயக்கம்பட்டி செயல்பட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அதே அப்பநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 100 மீட்டர்ல நம்ம சைட் விசிட் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோக்கல்ல இருக்கிறவங்க இங்க நேரடியா லொகேஷன் போட்டு இல்ல கேப் போட்டு வந்துடுறாங்கன்னு. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க சைட் விசிட் ஆக்சுவலா அவங்க ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அவங்க எங்க இருந்தாலுமே நம்ம சூலூர் தான் வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதிங்க. இந்த அப்பநாயக்கம்பட்டிக்கு ஒரு 10 நிமிஷம் தூரத்துல இருக்கு சூலூர் தாங்க. அவங்க சூலூர் திருச்சி ரோடு அந்த மெயின் ரோட்லயே நம்ம ஆபீஸ் லொகேட் ஆயிருக்குதுங்க. சூலூர்ல இருந்து நம்ம கலங்கல் ரோடு திரும்பின உடனே பாத்தீங்கன்னா மாகாளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஆபீஸ்ங்க. நம்ம ஆபீஸ் வந்துட்டா போது நம்ம பசங்க கேப்ல கூப்பிட்டு வந்துருவாங்க. வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு 2 சென்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அது காம்பாக்டா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ஹாலுங்க, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூமுங்க, அது போக ஒரு சின்னதா ஒரு சிட் அவுட்டுங்க, ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், அது மாதிரி எல்லாமே கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு அதெல்லாம் காம்பாக்டா இருக்குங்க. ஓகே, வராங்க இப்போ சைட்டு பிடிச்சிருச்சு, எனக்கு லேண்ட் மட்டும் போதும்பா நான் புக் பண்ணிக்கிறேங்கிறப்போ டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு நாளைக்குள்ள கரையம் பண்ணிக்கலாம், அதை டீடைல் பண்ணிடுங்க. டோக்கன் அட்வான்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மகிட்ட 10,000ல இருந்து ஸ்டார்டிங். சூப்பர். நீங்க டோக்கன் வந்து வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய அந்த லீகல் புக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருவோம். சூப்பர். நீங்க அதை வெரிஃபை பண்ணிட்டே பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருவோம். ஓகே, நீங்க கரையம் பண்றதா இருந்தாலும் 1 மாசம் டைம் கொடுத்துருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அப்பநாயக்கம்பட்டி லேஅவுட்டை தவிர்த்து பாத்தீங்கன்னா சூலூர் சரௌண்டிங்ல கண்ணம்பாளையம், பாப்பம்பட்டி, இடையர்பாளையம் ரோட்ல எல்லாம் நமக்கு லேஅவுட்ஸ் அமைஞ்சிருக்குதுங்க. இதை தவிர்த்து நமக்கு மேட்டுப்பாளையம் ரோட்லயும் பாத்தீங்கன்னா அன்னூர், காரமடையில நமக்கு லேஅவுட் இருக்குதுங்க. எந்த ஏரியால வேணாலும் நம்ம அந்த ஏரியால நம்ம லேஅவுட் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த சைட்டு பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே ஊருக்குள்ள அடுத்தடுத்து லேஅவுட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம குவாலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கிறனாலதான் ஒரு 6 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்ம இருந்து பண்ணிட்டு இருக்க முடியுது. வீடியோ பாக்குறவங்க உடனடியா கால் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சைட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட வீடு வந்தாச்சுங்க. சும்மா சைட்டை கட்டிட்டு 6 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ரோடு இருக்கு, 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல வீடு இருக்கு, அந்த வேலையே கிடையாது. சைட்டுக்கு உள்ளேயும் வீடு இருக்கு, சைட்டுக்கு வெளியேயும் வீடு இருக்கு. உடனடியா புக் பண்ணுங்க, ஆஃபர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.